ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு விஷயத்துல கிடையாது. சீட்டு இவ்வளோதாங்கிறதையே தெளிவா திமுக சொல்லிட்டாங்க. நீங்க என்ன பேசினாலும் அதுக்கு ஒரு வழி இல்லங்க. எங்களுடைய சூழ்நிலை இதுதாங்கிற மாரி சில விஷயங்கள சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் வந்து காங்கிரஸ் கீழ இறங்கி வருது. 234ல 50-50ன்னு நான் கேட்டேன். ஏடிஎம்கே கிட்ட நான் பேசுற அளவுக்கு நான் பேசிட்டு இருந்தேன். ஏடிஎம்கேயோடயே அந்த அளவுக்கு பேசிட்டு இருந்தேன். மத்தபடி அதனால காங்கிரஸுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ 40 சீட்டுக்கு மேல வாய்ப்பில்லைன்னு விஜய் கை விரிச்சு விட்டதாக ஒரு தகவல் சொல்றாங்க. விஜய் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. பட் அவரு எந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு, 2வது நம்ம வாங்குற சீட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு பலன் கூட கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது விஜய் வேண்டாம், சீச்சி இந்த படம் புளிக்குங்கிற ஒரு கணக்குல வந்துருச்சு காங்கிரஸ். இதன் தொடர்ச்சியாக தான் இப்போ வந்து திமுகவோட அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாராகுது. 25 தாங்கிறதையோ இல்லை 20 தாங்கிறதையோ திமுக தெளிவாக சொல்லிடுச்சு ராகுல்கிட்ட. அதனால தான் இவங்க நிறைய முண்டு பார்த்தது காரணம் அதுதான். அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, இது விஜய்கிட்ட போகிறோம், அதை நிற்க இருக்கோம், போகிறோம், அவ்வளோதான் பேசிட்டாரு, இதை கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்களே. திமுக ஒன்றும் அசைக்கவே இல்லையே. கிளம்புனா கிளம்புங்க. காங்கிரஸுக்கு ஒன்றும் இல்லைங்க, கீழே இல்லை மேலே இல்லைன்னு சொல்கிற மாதிரி அவங்க எதை பற்றி கவலைப்படலையே. எடுத்துங்க 5 மாநில தேர்தலில் ஏதாவது ஒரு மாநிலம் ரொம்ப ஹோப்பாக ஒர்க் பண்ணுறாங்கங்கிறீங்க. ராகுல் காந்திக்கு ஒரு சீரியஸ்னஸ் இல்லைங்க. அவங்க வந்து ஆளுங்கட்சி ஆகணும், மத்தியில் மீண்டும் ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் அதற்கான முயற்சியும் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். இந்த விஷயத்தில் தொடர்ந்து அப்படி தான் இருக்காங்க. அவங்க இப்படியெல்லாம் பார்த்து அரிசி எடுத்துகிட்டு வா, உமி எடுத்துகிட்டு வா, ரெண்டையும் கலந்து ஊதி சாப்பிட்லாங்கிற கதையெல்லாம் காங்கிரஸோ ராகுல் காந்தியோ அப்படியெல்லாம் கனவு கண்டா அது வந்து பேராசையின் பெருநஷ்டங்கிற மாதிரி ஆயிடும். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியிடையே தொடர்ந்து சலசலப்புகள் ஏற்பட்டு வந்த நிலையில் இடையில் காங்கிரஸ் தலைமை புதிய மாவட்ட தலைவர்கள் அறிமுகம் கூட்டம் நடத்தியிருந்தாங்க. அதன் பிறகு காங்கிரஸ் வெளிப்படையாகவே நாங்கள் வருத்தத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி தங்களோட குமுறல்களை வெளிப்படுத்தியதனுடைய எதிரொலியாக திமுக அஃபிஷியலாக டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. குழுவை அறிவிக்கலை. இப்போ குழு அறிவிப்பதற்கான அந்த ஆயத்த பணிகள் திமுக நிச்சயமாக ஈடுபடும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திட்டார் மாண்பு முதலமைச்சர். இப்போ தொடர்ந்து திமுகவுக்கு எதிரான கருத்து சொல்லிட்டு இருந்த மாணிக்கம் தாகூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து சில மணி நேரங்கள் ஆலோசனை செய்ததாக நம்ம தகவல்களை பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே ஒரு விமர்சனம், இவங்க டெல்லி தலைமை வேற நிலைமையில இருக்கு, இவங்க சும்மா பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம். ஆனா அதையும் தாண்டி இப்போ உங்களை போன்றவர்கள் தொடர்ந்து என்ன சொன்னீங்கன்னா, இல்ல ராகுல் காந்தி நாலேஜின் படி தான் இவங்க செய்யறாங்க, ராகுல் காந்தியினுடைய திட்டமிட்டு தான் இவர் பேச வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிட்டு இப்போ இந்த மாதிரி சந்திப்பு நடந்திருக்கு. எதை உணர்த்துது இந்த விஷயம்? இந்த விஷயத்துல திமுக ஒரு நிலைப்பாடு எடுத்துருச்சு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு விஷயத்துல கிடையாது, சீட்டு இவ்வளவுதாங்கிறதே தெளிவா திமுக சொல்லிட்டாங்க. நீங்க என்ன பேசினாலும் அதுக்கு ஒரு வழி இல்லைங்க, எங்களுடைய சூழ்நிலை இதுதாங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் காங்கிரஸ் கீழே இறங்கி வருது. சரி, திமுகவோட தான் கூட்டணி அப்படிங்கிற ஒரு ஃபைனலுக்கு ராகுல் வந்துட்டாரு. அதன் வெளிப்பாடு தான் இப்போ கூப்பிட்டு மாணிக்கம் தாக்கூரையும் பிரவீன் சக்கரவர்த்தியும் கூப்பிட்டு நீங்கள் இனிமேல் கொஞ்சம் அடக்கி வாசிங்க, வேண்டாம், இந்த தேர்தலில் காங்கிரஸ் திமுகவோட தான் இருந்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா சில விஷயங்கள் விஜய்கிட்ட அவங்களுக்கு ஒரு பிடி கொடுத்து பேச முடியல. விஜய்கிட்ட சீட்டு சொல்றாரு, அவரும் என்ன சொல்றாரு, 40 சீட்டுக்கு மேலே கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக விஜய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. விஜய் தெளிவாக இருக்காரு. இல்லை நான் பெர்சன்டேஜ் எனக்கு முக்கியம், 234 தொகுதியிலேயே நான் நிற்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. மொத்தம் எவ்வளோ வாக்கு நான் வாங்கியிருக்கிறேன், எத்தனை லட்சம் வாக்குகளை நான் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு முக்கியம். எத்தனை வெற்றி, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு என் ஓட் பேங்க் எவ்வளவு அப்படிங்கிறத நான் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அதனால் நீங்கள் 60-70 நீங்கள் கேட்டு அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ ராமதாஸ் இருக்காரு, சசிகலாவும் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 100 சீட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 134 தான் நிற்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்.
ஏற்கனவே எனக்கு வந்து 234ல் 50-50ன்னு நான் கேட்டேன். ஏடிஎம்கேட்ட நான் பேசுகிற அளவுக்கு நான் பேசிகிட்டு இருந்தேன். ஏடிஎம்கேயோடய அந்த அளவுக்கு பேசிகிட்டு இருந்தேன். மற்றபடி அதனால் காங்கிரஸுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ 40 சீட்டுக்கு மேலே வாய்ப்பு இல்லைன்னு விஜய் கை விரிச்சு விட்டதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. இதன் தொடர்ச்சியாக தான் இப்போ ராகுல் காந்திக்கு ரைட்டு சரியாக இருக்காது கொடுக்குற காங்கிரஸ் திமுக கொடுக்குற 25ங்கிறது ஒரு சாலிடான ஒரு ஓட் பேங்க் உள்ள ஒரு கட்சி திமுக. ரெண்டாவது அனுபவம் வாய்ந்த ஒரு கட்சி, ஒரு ரெண்டாவது செலவு இருக்குது, அதுக்கு அது இல்லாமல் பாராளுமன்ற தேர்தல் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேற. விஜய் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. பட் அவர் எந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு, ரெண்டாவது நம்ம வாங்குகிற சீட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு பலன் கூட கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது விஜய் வேண்டாம், சீச்சி இந்த படம் புளிக்குங்கிற ஒரு கணக்கில் வந்துருச்சு காங்கிரஸ். இதன் தொடர்ச்சியாக தான் இப்போ வந்து திமுகவோட அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாராகுது. அவங்க ஏன் குழு அமைக்கலை அப்படின்னு கேட்டது திமுக தெளிவாக ஒரு வார்த்தை, குழு அமைக்கிறதுங்கிறதெல்லாம் அது 22ஆம் தேதி தான் முடிவெடுக்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க. 22ஆம் தேதி தான் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களா இல்லை 25ஆம் தேதி, 22க்கு அப்புறம் இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் எங்களுக்கு அசம்பிளிலாம் இருக்குது, செஷன்ஸ்லாம் இருக்குது, நிறைய வேலை இருக்குது. அசம்பிளி இருந்தே பேச்சுவார்த்தைலாம் நடக்கிறதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? சிஎம் வர போகிறாரு, டெப்டி சிஎம் உட்கார போகிறாங்களா? அந்த குழு பேச போகுது. எதாக இருந்தாலும் கன்சர்னில் யார் சிஎம்கிட்ட கன்சர்ன் என்ன கன்சர்னில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க சொல்ல போகிறாங்க. சரி, அதெல்லாம் வந்து ஒரு காரணம் தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஒரு விஷயமா சொல்கிறேன். பட்டு இப்போ வந்து காங்கிரஸ் அடுத்த கட்டத்துக்கு இறங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்னதான் காங்கிரஸ் வந்து இப்போ காம்ப்ரமைஸ் செஞ்சாலும், இந்த சமயத்தில் அவங்க வந்து இறங்கி வந்தாலும் இவ்வளோ காலம் வந்து பேசிட்டாங்க, வரம்பு மீறிய பேச்சுக்களை பேசிட்டாங்க, 4 அறைக்குள்ள பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பொது வழியில் பேசி இந்த கூட்டத்துக்கு களங்கம் ஏற்படுத்திட்டாங்க. இப்போ என்னதான் நம்ம வந்து இதுக்கப்புறமும் கூட்டணின்னு நம்ம வந்து அறிவிச்சு தலைவர்கள் மேடையில் ஏறினாலும் தொண்டர்கள் மத்தியில இணக்கமான போக்கு வர்றது வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்போ நிச்சயமா திமுக டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் கொடுப்பாங்க, சீட்டை குறைப்பாங்கங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்களே. இல்லை, நம்ம அதுதான் சொல்கிறேன். ஏற்கனவே அவங்க ஒரு தெளிவாக சொல்லிடுச்சு, 25 தாங்கிறதையோ இல்லை 20 தாங்கிறதையோ திமுக தெளிவாக சொல்லிடுச்சு ராகுல்கிட்ட. அதனால தான் இவங்க நிறைய முண்டு பார்த்தது காரணம் அதுதான். அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, இது விஜய்கிட்ட போகிறோம், அதை நிற்க இருக்கோம், போகிறோம், அவ்வளோதான் பேசிட்டாரு, அதை கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்களே. திமுக ஒன்றும் அசைக்கவே இல்லையே. கிளம்புனா கிளம்புங்கிறது தானே அவங்களோட நிலைப்பாடாக இருந்தது இன்னைக்கு வரைக்கும். அன்னைக்கு ஒரே ஒரு முறை கனிமொழி போய் பார்த்து சில தகவல்களை சொல்லிட்டு வந்தாங்க, அதோட சரி. காங்கிரஸ் மட்டும்தான் பேசிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து ட்விட்டரை பார்த்தீங்களா, இவருடைய மாணிக்க ட்விட்டரு கிட்டத்தட்ட திமுகவை வந்து திமுக அரசு தமிழக அரசை வந்து பாராட்டணும். பட் அதே சமயத்தில் அது என்ன சொல்லுது, கீழே விழுந்தாலும் மண்ணில் ஒட்டல, மீசையில் மண் ஒட்டலைங்கிற கதையால் இன்னைக்கு அவர் ட்விட்டர் இருந்தது. புரியுதுங்களா? அதுதான் அதோடைய ஃபஸ்ட்டு தான் ஒரு காங்கிரஸுக்கு பிரமுகர் சொல்கிறது அதுதான் சொல்கிறார். பார்த்தீங்கல்ல ட்விட் எப்படி இருந்துச்சுன்னு, அப்படி பட்டும் படாமல் தான் இனிமேல் போடுவார். இனிமேல் கூப்பிட்டு ராகுல் சொல்லிட்டாரு, திமுக கூட்டணி தான் சொல்லிட்டாங்க, 22 குழு அமைச்சதுக்கப்புறம் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறதுல இந்த விஷயத்தில் முதல்வருக்கு மிகப்பெரிய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தில். என்ன காரணம்னா, இப்போ அவங்களுடைய கட்டாயம் 2026ங்கிறது திமுக ரொம்ப ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலைன்னு வச்சுங்களேன். அவங்க யோசிக்கவே இல்லையே, தெளிவாக இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பிஜேபி ஸ்டே வாங்க போகுது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நிதிநிலை இவ்வளோ மோசமாக இருக்கிற இந்த நிலையில் இலவசங்கள் தேவையா, குறிப்பாக வந்து உரிமை தொகையையும் இந்த லேப்டாப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து ஸ்டே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி பட் அன்எக்ஸ்பெக்டடாக என்ன ஆகிடுச்சு, கோர்ட்டு நம்பர் பண்ணாமல் மார்ச் மாதம் இது சம்மந்தமாக விசாரிக்கலான்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா இன்றைக்கி ஒருவேளை இன்றைக்கி நம்பர் ஆகி உடனே இம்மிடியேட்டாக எடுத்து கரெக்டு நிதிநிலை பெரிய லெவலில் மோசமாக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு உரிமை தொகைக்கும் லேப்டாப் இதெல்லாம் கொஞ்சம் திட்டங்களுக்கு நிறுத்தி வைங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. திமுக அதுக்கான யோசனைக்காக தான் டக்குன்னு சுதாரிச்சது. யாருக்குமே தெரியல இந்த விஷயம் இன்றைக்கி நடக்குங்கிறது, யாருமே ப்ரெடிக்ட் பண்ணவே இல்லையே. புரியுதுங்களா? அதனால்
திமுக சில விஷயங்கள தெளிவா இருக்கு. கூர்ந்து கவனித்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு திட்டமிட்டு ஒரு வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ம். காங்கிரஸுக்கு ஒண்ணும் இல்லங்க. கீழ இல்ல, மேல இல்லன்னு சொல்ற மாரி அவங்க எத பத்தி கவலைப்படலையே. ம். எடுத்துங்க 5 மாநில தேர்தல்ல ஏதாவது ஒரு மாநிலம் ரொம்ப ஹோப்பா ஒர்க் பண்றாங்கங்கிறீங்க. பாண்டிச்சேரி கேரளா முதற்கொண்டு சொல்றேன். நீங்க வந்து தலைவர்கள் யாராவது பயணம் தொடர்ந்து அவங்களுடைய பிரச்சாரம்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க, போனாங்கன்னு ம். எதுவுமே இல்லையே அவங்க. பெரிய லெவல்ல எதிர்பார்க்குற கேரளாவா இருக்கட்டும், பாண்டிச்சேரியில நீங்க திமுக வரட்டும் ஹக்கீம். திமுக வரட்டும். நீங்க வந்து பாண்டிச்சேரி வரட்டும் போட்டும். நீங்க இறங்கி ஒர்க் பண்ணலாம்ல. எதையுமே இல்லையே. மேற்கு வங்காளத்த ஆல்ரெடி விட்டுட்டீங்க. கை விட்டுட்டீங்க. பெருசா கண்டுக்கவே இல்ல அத பத்தி. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலைலாம் இருக்கும்போது திமுக ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. இதுதான் இப்ப திமுக இது காங்கிரஸ ஒரு அசைச்சு பார்த்துருக்கு அப்படி தான் நான் சொல்லணும். எத பத்தியும் கவலைப்படல. தனியா காங்கிரஸ் இல்லாத ஒரு கூட்டணி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு திமுக வருதுங்கிற பயம் வந்துருச்சு இப்போ. ம். அதன் தொடர்ச்சியா தான் நான் சொல்றேன். இத வந்து கூட்டணிய அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. திமுக இன்னும் சொல்லல. ராகுல் காந்தி கூப்பிட்டு முக்கிய நிர்வாகிகள்ட்ட தெளிவா பேசிட்டார். இப்போ இன்னும் என்ன சொல்ல போனா, இந்த மாவட்ட தலைவர்கள், புதிய மாவட்ட தலைவர்களை கூப்பிட்டு பேசும்போது, என்ன சொன்னாங்க, பெரும்பாலான என்ன கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க அனைவருமே எல்லாமே டிவிக்கே தான் வேணும்னு சொன்னாங்க. யாருமே திமுக பத்தி பெருசா சொல்லலன்னு சொன்னாங்க. இதெல்லாம் காதுல வாங்காம ராகுல் ஏன் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு அவருக்கு தெரியும்ல. யாரோட டிராவல் பண்ணா சரியா இருக்கும், சக்சஸா இருக்கும். ம். நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிந்து அவர் பண்றதா நான் பார்க்குறேன். இதுல இன்னொரு உள்ள அரசியல் ஒரு விமர்சனம் செய்யக்கூடிய விவகாரம் என்னன்னா, திரு ராகுல் காந்தி அவர்கள் பிராந்திய கட்சிகள தொடர்ந்து சீண்டிக்கிட்டே இருக்காரு சட்டமன்ற தேர்தல்ல. பீகார்ல பார்த்தோம். ஆர்ஜேடி இப்போ கவலைக்கிடமா இருக்கு. மகாராஷ்டிராவுல அ உத்தவ் தாக்கரே பிரிவும் மற்றும் சரத்பவார் பிரிவு சட்டமன்ற தேர்தல்ல படுதோல்வி அடைஞ்சாங்க. இந்த மாரி ஒவ்வொரு மாநில தேர்தல்கள்லயும் கடுமையான ஒரு வீழ்ச்சி. கடந்த உத்தரப்பிரதேச தேர்தல்லயுமே வந்து அவங்க தனிச்சு நின்னாங்க. அங்கேயுமே பெரிதாக வெற்றி பெற முடியல. வெற்றி பெறுவோம். இப்படி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளையும் சட்டமன்ற தேர்தல்ல நம்ம அடுத்தடுத்து தோல்வி அடைய வச்சுட்டோம் அப்படின்னா, கடைசில அது வழி இல்லாம அவங்க வந்து என்னைய வந்து பிரதமரா ஏத்துப்பாங்க. கடந்த 2000 வரக்கூடிய 2029ல என் தலைமையை ஏத்து அவங்க வந்து எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருவாங்க. எல்லாரும் ஒன்றிணைஞ்சா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைய வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கார் ராகுல் காந்தி அப்படின்ற ஒரு இது வைக்கப்படுது. ஆனால் இவங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா காங்கிரஸ் இது வேலைக்கு ஆகாது. இது அடாவடித்தனம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள காலி பண்றதுக்கு நாங்க ஒரு 3 ஃப்ரண்ட் வந்து உண்டு பண்ணிருவோம். மதசார்பற்ற ஒரு கூட்டணி. இப்ப நாங்க தமிழ்நாட்டுல திரு மு.க. ஸ்டாலின். மேற்கு வங்கத்துல அம்மையார் மம்தா மும்தா. பானர்ஜி. கேரளாவுல கம்யூனிஸ்ட் பினராயி விஜயன். அப்ப ஆந்திராவுல அந்த மாரி ஒவ்வொரு மாநிலத்திலயும் வந்து நாங்க ஒரு 3 ஃப்ரண்ட் உண்டாக்கி 3வது தள்ளிருவாங்க காங்கிரஸ. அந்த அபாயமும் இருக்கு. இந்த விளையாட்ட வந்து ராகுல் காந்தி ஒரு விளையாடிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கருத்து வைக்கப்படுது. இத எப்படி பார்க்குறீங்க? சீரியஸா ராகுல் காந்திக்கு ஒரு சீரியஸ்னஸ்ஸே இல்லங்க. அவங்க வந்து ஆளுங்கட்சி ஆகணும், மத்தியில மீண்டும் ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்கான எந்த முகாந்திரமும், அதற்கான முயற்சியும் இல்லன்னு தான் நான் பார்க்குறேன். இந்த விஷயத்துல தொடர்ந்து அப்படிதான் இருக்காங்க. அவங்க நீ இப்படியெல்லாம் பார்த்து அரிசி எடுத்துட்டு வா, உமி எடுத்துட்டு வா, 2யும் கலந்து ஊதி ஊதி சாப்பிடலாங்கிற கதையெல்லாம் காங்கிரஸோ, ராகுல் காந்தியோ அப்படியெல்லாம் கனவு கண்டா அது வந்து பேராசையின் பெருநஷ்டம்ங்கிற மாரி ஆயிடுமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, திமுக மாரி ஒரு கட்சியை எப்படி பயன்படுத்தி, நம்ம மத்தியில எப்படி ஆட்சிக்கு வரணும், மாநிலத்தில அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் எப்படி குடுத்து பண்ணணும். நீங்க தமிழ்நாட்ல எங்களுக்கு ஆட்சியில், அதிகாரத்தில் வாங்கியல் அதிகாரம் இல்லாம நாங்க கட்சிய வளர்க்கல கட்சி ரைட்டு. 10 எம்பி ஒவ்வொருத்தருக்கும் குடுத்துருங்க. 3 முறை பிஜேபி தான் ஜெயிச்சுச்சு. 10 குறையாம தானே திமுக குடுத்துக்கிட்டு இருந்துச்சு. நீங்க என்ன வளர்த்துட்டீங்கங்கிறேன் நானு. தமிழ்நாட்ட விட்டுருங்க. தமிழ்நாட்டுல 39ல 10 நீங்க வாங்கிட்டீங்க. காங்கிரஸ கூட்டணியே விட்டுருங்க. 10ஆ வாங்குனீங்க. மத்த மாநிலங்கள்ல என்ன பண்ணிட்டீங்க? ராகுல் காந்திக்கு அது ஒரு இது இருக்கு. ஆக்சுவலா நீங்க ம். சொன்ன மாரி ஆர்ஜேடிய சுத்தமா காலி பண்ணி விட்டாரு. ஒண்ணும் இல்லாம ஆக்கி விட்டாரு. மம்தாவோட கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணாம போயிடுச்சு. அங்க மம்தாவும் கொஞ்சம் எடமட்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன். பட் நீங்க அட்ஜஸ்டபிள் டைப்பா இருக்கிற நீங்க ஸ்டாலினையும், திமுகவையுமே நீங்க போட்டு பார்க்குறப்போ, நீங்க மத்தவங்கலாம் சாதாரணமா இருக்குமா? நெனச்சு பாருங்க. இப்ப அவங்களுக்கு தெரியாதா? என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலு தான் கடைசி.
ஒருவேளை இப்போ வந்து காங்கிரஸ் கீழே இறங்கி திமுகட்ட நீங்கள் கொடுக்குறது கொடுக்கலாம், பார்த்துங்க, பேசலாம் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டாலும் கூட இந்த தேர்தல் ஒன்றும் பெரிய பாதிப்பு வராதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜெல்லா வாங்கலா, ஒர்க் அவுட் ஆகுமான்னா கண்டிப்பாக நீங்கள் டிடிவி ப்ளஸ் எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்கள். ம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அது தேர்தலுக்கு 40 நாள், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அவங்க இறக்கி ஒர்க் பண்ண போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாலும் கூட கடைசி என்னை பொறுத்தவரை இதுதான் திமுக காங்கிரஸ் கூட்டணி இணைந்து சந்திக்க போகும் கடைசி தேர்தலாக தான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தில். ஏன்னா இது ஓ! திமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு பாடம் ம்ஹ்ம். இல்லையா? தோளில் சுமந்து உங்களை கூட்டிகிட்டு போய் இந்த ஆற்று கரையில் கொண்டு போய் இறக்கி விடுறது, இறங்குறதுக்கப்புறம் நீங்கள் பேச்சு, திருப்பி ஆற்றுல தண்ணி வந்ததுக்கப்புறம் திருப்பி தோளில் உட்காந்து திருப்பி அடுத்த எண்டுக்கு இங்கே வர்றது, இது மட்டுமே பண்ணிவிட்டு இறங்குனதுக்கப்புறம் உங்களுடைய பேச்சு வேறு, முதுகில் உட்காந்துருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி பேச்சு, இறங்குனதுக்கப்புறம் உங்களுடைய பேச்சு வேறங்கிற மாதிரி இருக்கிறது எவ்வளோ நாள் திமுக ரசிக்கும்? கலைஞருடைய சூழ்நிலை வேற, அவர் ஒரு மாதிரி தன்மையானவர், இவர் அப்படி இல்லை, ஸ்டாலின் அந்த மாதிரிலாம் இல்லை, அவர் தெளிவாக இருக்கார், கோவப்படுறதுலாம் இல்லை, செயலில் காட்டிட்டு போயிட்டே இருக்காரு அவர், அவ்வளோதான். வெளியே காட்டிக்கவே இல்லையா? நீங்கள் பார்லிமெண்ட்லலாம் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட தான் அனுசரித்து போனாங்க. ம். ம். பட் இங்கே இறங்கியே போகலை. நீ நினச்சவொன்னே குழுலாம் நிற்க முடியாது, எனக்கு வேலை இருக்குது, 22ஆம் தேதிக்கு மேலே தான் குழு, இஷ்டம்னா இரு, இல்லைன்னு அப்படி தானே. நீங்கள் தான் ஆக்சுவலாக காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கணும், 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து குழு அமைக்கலைன்னா வேற ஒரு முடிவு எடுக்கலாம்னு தைரியமாக சொல்ல முடியலையே. அதுதான் திமுகவோட சக்ஸஸ், ஸ்டாலினோட சக்ஸஸாக நான் சொல்கிறேன். வெயிட் பண்ணு, நீ வேணும், நீ முடிவு பண்ணால் வெயிட் பண்ணு, எனக்கு டைம் இல்லை, இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறது தானே அவங்க திமுகவுடைய நிலைப்பாடு. நீங்கள் டிசம்பரில் வச்சுக்கிங்க, கொண்டாந்து பிப்ரவரி 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு காக்க வச்சுட்டார்ல. நீங்கள் என்னென்னமோ ட்விட்டு போட்டு பார்க்குறீங்க, அப்படிங்கிறீங்க இப்படிங்கிறீங்க, போயிடலாம். என்ன விஜயை போய் ஆளை வச்சே பார்த்து பேசிட்டீங்க, போக வேண்டியதானேங்கிறேன் நான். நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் ஒரு ஆளுங்கட்சியாக காங்கிரஸ் வர்றதுக்கான முயற்சி ஏற்படுத்துங்க. அதனால தான் அது அந்த பொறுமைக்கான ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கீழே இறங்கியிருக்கு. கண்டிப்பாக 22ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பேச்சுவார்த்தை, அதெல்லாம் வேற. பட் காங்கிரஸ் ஒரு முடிவு வந்துருச்சு, திமுகவோட தான் கூட்டணிங்கிறத முடிவாயிடுச்சு அப்படிங்கிறத ஒரு தகவல். விஜய் வேண்டாம், விஜய் ஒத்து வராது, விஜய்க்கு அந்த பக்குவம் இல்லை. ம். ஏங்க நீங்கள் விஜய்கிட்ட போய் 40 சீட் வாங்கினீங்கன்னா அசிங்கம் தானே இல்லையா? அது 40 தோக்க போகிறீங்க, ம். மாற்றமே இல்லைல்ல, அது எல்லாம் கண்கூட தெரியுது இல்லை, மாற்றமே இல்லை, தோக்குவீங்க. பட் அப்படி கிடையாது, 25ஓ 28ஓ நீங்கள் ரொம்ப சக்ஸஸாகவே நினச்சிக்கிட்டா 30 கூட உங்களுக்கு 20 சீட்டு ஜெயிப்பீங்கல்ல திமுகவோட போனால், அதுதான் நிலை. அதனால் இந்த விஷயத்தில் திமுகவுக்கு வெற்றி, காங்கிரஸ் தான் வந்து இறங்கி வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இன்றைய நிலையாக நான் பார்க்குறேன். இன்றைய ஒரு சூழ்நிலை அதுதான் இறுதியான இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். 22ஆம் தேதி அஃபிஷியலா சீட் ஷேரிங்கான பேச்சுவார்த்தை தொடங்குது. ஆமாம் ஆமாம். ஸோ திமுக காங்கிரஸை எப்படி அணுகும், காங்கிரஸ் அல்லாது பிற கட்சிகளை எப்படி அணுகும் நீங்க பார்க்குறீங்க? இல்லை, காங்கிரஸுக்கு நாங்கள் சொல்கிறது இதுதாங்க, இவ்வளோ தான் சீட்டு, ஏற்கனவே வாங்கின சீட்டில் ஒரு 3 சீட்டு மாற்றிக்கிங்க, இதுதான் உங்கள் சீட்டு அப்படிங்கிறத இனிமேல் திமுக முடிவாயிடும். இனிமே வந்து கட் அண்ட் ரைட்டாக பேசும், சொல்கிறத கேட்டுங்க, இஷ்டம்னா போங்கன்னு சொல்கிறது தெளிவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல போய் பேச்சுவார்த்தை நடத்தி அது ஃபெயிலியர் ஆகி நீங்கள் நினச்சதுனால அதெல்லாம் நடக்கலைங்கிறதுனால தான் இப்போ திருப்பி திமுக பக்கம் வரீங்க. அது திமுகவுக்கு தெரியாதா என்ன? அவங்க தெளிவாக இருக்காங்க இந்த முறை திமுக. அதனால் நாங்கள் தாராளமாக, நாங்கள் உங்களை அனுப்பலை, நீங்கள் தான் போகிறேன்னு சொல்லிட்டீங்க, போனீங்க, பட் சரியா இல்லைன்னு திருப்பி வரீங்க, வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எங்களுடைய நிலைப்பாடு இவ்வளோ தான், பாருங்கள், ஒர்க் பண்ணுங்கள், வேலையை பாருங்கள், அவ்வளோதான் சொல்லணும். ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, திமுக இறங்கி கடந்த காலங்களில் இருந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, சுமூகமான சூழ்நிலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது விருதுநகர் மாவட்டத்தில் தங்கம் தென்னரசு KKSR இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து அவங்க பிரச்சாரத்தில் மாணிக் தாக்கூரும் இருந்து எப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஃபார்மாலிட்டி தானே கூடுவாங்க. இப்போ கரூர் அப்படி தான் நடக்கும். தில் பாலாஜி இருக்காரு, ஒர்க் பண்ணுவார், நீங்கள் ஜோதிமணியை சும்மா ஒரு வேணால் பேருக்கு கூப்பிட்டுக்கலாம், எப்படி அவங்களோட இருந்து செயல்பட முடியும்?
ம். இப்படித்தானே ஐக்கியம் இருக்கும். ஓகே. அதனால என்னை பொறுத்தவரை கடந்த காலங்கள் மாதிரி ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்க வாய்ப்பில்லை. கட் அண்ட் ரைட்டா வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிறது திமுக தெளிவா இருக்கும். அதை இப்போ சமாளித்து சகிச்சுக் காங்கிரஸால் கொண்டு காங்கிரஸ் இருக்கணும். காங்கிரஸால் இப்போ திமுகவுக்கு மேலும் ஒரு சங்கடம் இருக்கு இல்லையா? இப்போ இன்னும் சில கூட்டணி கட்சிகள் அவங்க கொஞ்சம் சாந்தமா இருக்காங்க. சண்முகம் போன்றவர்கள்லாம் எங்களுக்கு லேட்டு மாரிலாம் தெரியலையே. சரியான நேரத்துல தான் அறிவிச்சிருக்காங்க திமுக அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க. ஆமா. இப்போ இவங்க இப்போ இப்ப திமுகவுக்கு ஒரு இன்னொரு குற்ற உணர்ச்சி இருக்காதா? காங்கிரஸ் இப்படி எல்லாம் கன்னா பின்னான்னு பேசிக்கிட்டு நம்மள வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கூட்டணி கட்சிகள் இப்ப அடுத்து அவங்கள பேச வரும்பொழுது, அ காங்கிரஸுக்கு வந்து நீங்க அவங்க அதிகமான சீட்டு கேட்கறாங்க. இப்ப நாங்க வந்து கேட்கும்போது மட்டும் எங்களுக்கு நாங்க பணிந்து பொறுமையா நாங்க உங்கள அணுகணும். எங்களுக்கு வந்து அவமரியாதையா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெருக்கடி திமுகவுக்கு வருவதற்கு காங்கிரஸால் திமுகவுக்கு நெருக்கடி வருவதற்கான சான்சஸ் இல்ல இருக்கா? ஐக்கியம் என்னை பொறுத்தவரை காங்கிரஸுக்கு என்ன நடக்குது? ஏன் லேட் ஆகுது? காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறத கூட்டணி கட்சி தலைவர்கள்கிட்ட திமுக தெளிவா சொல்லிடுச்சு. ம்ஹ்ம். அவங்க தெளிவா இருக்காங்க. திருமாவளவனா இருக்கட்டும், வைகோவா இருக்கட்டும், நீங்க சொன்ன சண்முகமா இருக்கட்டும், நீங்க எல்லாமே எல்லாத்துட்டயும் தெளிவா சொல்லிடுச்சு. காங்கிரஸ் இதுதான் பண்ணிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தான் சொன்னேன். கிட்டத்தட்ட ஃபைனல் பண்ணிட்டாங்க மத்த கூட்டணி கட்சிகள்லாம். காங்கிரஸ் வந்தா இது, காங்கிரஸ் வரலன்னா இது. பிளான் ஏ, பிளான் பிங்கிறத தெளிவா திமுக கூட்டணி கட்சிகளுக்கு சொல்லி முடிச்சிருச்சு. நம்மளா வேணான்னு சொல்ல வேணாம். வந்தா வச்சுக்குவோம். வரலன்னா நம்ம அடுத்த கட்டது பிளான் பி போறோம்னு அடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிக்குங்கிறது திமுக தெளிவா சொல்லிட்டனால தான் கூட்டணி கட்சிகள் அமைதியா இருக்காங்க. ஓகே. அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. அவங்க தெளிவா இருக்காங்க. காங்கிரஸுக்கு மட்டும் தான் குழப்பமா இருக்கு. நிச்சயமா சார். காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி இடையே நடந்த அந்த சலசலப்புகள் அண்மையாக மாணிக்கம் தாகூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து தனிமையில் பல மணி நேரம் ஆலோசனை செய்தது. இவையெல்லாம் அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த அரசியல் சூழ்நிலை குறித்து பின்னணி அரசியலை ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி.